புதுவை மாநிலத்தில் முத்தியால்பேட்டையில் முத்தியமூலியார் வீதியில் சிவசுப்பிரமணிய சுவாமி என்று திருக்கோயிலை கொண்டு அருள் பாலித்து வந்து கொண்டிருக்கின்றார். இங்கே இது 200 வருடங்களுக்கு முற்பட்ட கோயிலாகும். தொடர்ந்து கந்தசஷ்டி திருவிழா வெகு சிறப்பாக கொண்டாடி கொண்டு வருகிறோம். இது செங்குந்த மரபினருக்கு சொந்தமாக வைத்துக்கொண்டு சிறப்பான முறையில் கந்தசஷ்டி விழா தொடர்ந்து செய்யும். திருச்செந்தூருக்கு அடுத்து இங்கே சிறப்பாக நடைபெறும் சம்பாரம் இங்குதான். அதுபோல் 6 நாட்களும் இங்கே சிறப்பாக கொடியேற்றம் உண்டு. அது இரு வேளைகளிலும் சுவாமி வீதி புறப்பாடு உண்டு. 4ஆம் நாள் ஞானமுகாசோழன் என்ற கஜமுகாசோழன் சம்பாரம், 5ஆம் நாள் சிங்கமுகாசோழன் சிறை, 6ஆம் நாள் சிங்கமுகாசோழன் சம்பாரம், கம்மன் நடதல், இரவு தாரகாசோழன் பட்டண பிரவேசம் வெகு சிறப்பாக நடைபெறும். தாரகாசோழன் சூரபத்மன் பட்டண பிரவேசம் வெகு சிறப்பாக நடைபெறும். மக்கள் அனைவரும் அதிக தீபார்த்தனையும் வஸ்திரங்களும் சாத்துவார்கள். அதனுடன் இரவு கம்பம் ஏறி சூரசம்பாரம் சிறப்பாக நடைபெறும். இந்த கோயிலிருந்து தான் பக்கத்தில் உள்ள வீராம்பட்டினம் குடிகொண்டிருக்கும் செங்கை நேமனுக்கு செங்குந்த மரபினரால் தேவஸ்தானத்தின் முறையாக கொடியாட்டம் செய்து கொண்டு வருகிறோம். அதுபோல் மயிலம் சிவசுப்பிரமணிய சுவாமிக்கு செங்குந்த மரபினர்களால் தொடர்ந்து தமிழ் உத்தரத்திற்கு சென்று கொடியாட்டமும் செய்து கொண்டு வருகிறோம். இங்கு பழமையான கோயிலாக இருப்பதால் சிறப்பான முறையில் இங்கே சூரசம்பாரம் இதுவரை தொடர்ந்து செய்து வரும். என்னுடைய அனுபவம் தெரிந்து 2 கும்பாஷங்கள் செய்திருக்கிறோம். நான் சிறு குழந்தையா இருக்கும்போது ஒரு கும்பாஷம் நடந்தது, 56 நடந்தது, 1989 நடந்தது, 2011 நடந்தது. இப்போ கும்பாஷ வேலைகள் ஆரம்பிக்க உள்ளோம். சிறப்பாக கொஞ்சம் நடைபெறுவதால் பக்த ஊழியர்கள் அனைவரும் முருகனை தரிசித்து அருள் பெறுமாறு நிர்வாகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்.